நீ சிரிக்கிறீங்க, அங்கே மனசுக்குள்ளே என்ன நீங்கள் நினைக்கிறீங்க எனக்கு தெரியும். ஒரு மணி நேரமா? சரி. நீ படிக்காமல் இருப்பதற்கு நீ பிறக்காமலே இருக்கலாம் என்று பிளேட்டோ சொல்கிறார். இந்த காற்றுக்கு வாசிக்க தெரியாது, காற்றுக்கு வாசிக்க தெரியாது, இருந்தாலும் அது புத்தகத்தை திருப்புகிறது. சரிங்களா? ஏன் கேட்புட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக கைதட்டுவீன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷம். எனக்கு கொடுத்துருக்க தலைப்பு பார்த்தீங்கன்னா ஒரு என்னை சார்ந்து எனக்கு ஈஸியான விஷயமாக கொடுத்துருக்காங்க. இந்த நிகழ்வில் நல்ல ஒரு வரவேற்புரையை நல்கி இந்த விழாவை சிறப்பு சேர்த்திருக்கக்கூடிய உதவி ஆணையர் மரியாதைக்குரிய வி கணேஷ் ஐயா அவர்களுக்கும், அதே நேரத்தில் நன்றியுரை சொல்ல காத்திருக்கக்கூடிய மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் கற்பகம் அம்மா அவர்களுக்கு நன்றி சொல்கிறேன். இது ரொம்ப அறிவார்ந்த சபை. மித்த இடங்களில் நான் பேசுகிறது அது என்னுடைய வேகமாக ஒரு ஃப்ளோவாக பேசுகிறேன். இங்கே நானாக ஒரு ஆன்லைன் எடிட்டராக நானே மாறி அங்கங்கே எடிட் பண்ணி கட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கணும் அந்த அளவுக்கு. ஆனால் ஆச்சரியம், அரங்கம் முழுவதும் நம்பி இருக்கிற மாதிரி அது ஒரு புத்தக திருவிழாவில் கூடியிருக்காங்கன்னா அது சரியான ரொம்ப நெறியான அற்புதமான ரசிகராக இருந்தால் மட்டும்தான் முடியும். ரொம்ப அறிவு சார்ந்த மக்களாக இருந்தால் மட்டும்தான் முடியும். அதுக்கு காரணம் அருமை தம்பி ஒரு மாடர்ன் உடையில் நவீனமாக இருக்கக்கூடிய ஒரு மாணவன் நாவிலிருந்து இவ்வளோ அழகழகான தமிழா லெனின் வர்றாரு, ஈவேரா வர்றாரு, இன்றைக்கு உள்ள பசங்க அது இந்த பகுதியில். இப்போ சமீபத்தில் ஒரு மாதத்தில் நடந்த ஒரு முக்கியமான சம்பவம் தமிழ்நாட்டிலே அதிகமான காணொலியில் வந்தது இங்கே தான். ஆக இங்கே தான் புத்தக திருவிழா நடத்தி ஆக வேண்டும். பார்த்துங்க, 3 கோடி ரூபாய் இன்சூரன்ஸ் கிடைக்கிது. அப்பா இறந்தா 3 கோடி ரூபாய் இன்சூரன்ஸு. இறந்துட்டாருன்னா வேலை மயனுக்கே கிடைக்கிது அப்படின்றதுக்காக அண்ணன் தம்பியும் பேசி இருக்கிறதுலே ரொம்ப கடுமையான விஷத்தன்மையுள்ள பாம்பு எதுன்னு அவங்க ரிசர்ச் பண்ணி 3 மாத முடிவெடுத்து கட்டு விரியம் பாம்பை கொண்டு வந்து பெட்டில் விட்டு அப்பாவே கொன்று அந்த 3 கோடி ரூபாய் வாங்கி அவன் அனுபவிக்கிற விதம் இருக்குது. பார்த்தீங்களா? இந்த அப்பா யார்? ஹோட்டலுக்கு போவார், பசங்க 2 பேரும் கூப்பிட்டுட்டு 3 பேருக்கும் தோசை சொல்லுங்கள். திடீர்னு 2வது போய் எனக்கு இன்னொரு தோசை அப்படின்றான். அப்பா தனக்கு தோசை வேணால் ஒரு இட்லி கொடுங்கன்னு குறைப்பார் தன்னுடைய தேவையை பையை பார்த்துட்டு. மூத்த பையன் அப்பா எனக்கு இன்னொரு தோசைப்பா முருகலா, எனக்கு அந்த இட்லி வேணாம் ஒரு சுடுதண்ணி மட்டும் கொடுங்கன்னு சொல்லி தன்னுடைய தேவையை குறைத்து கொடுக்குற ஒரு அப்பாவே கொடுமையான விஷத்தன்மை உள்ள வச்சு பாம்பை கொண்டுட்டு அதை சம்பாரித்து என்ன செய்ய போகிறான். இப்படியாப்பட்ட இடத்துல தான் புத்தகத்தில் நடத்த வேண்டும். அது எனக்கு கொடுத்துருக்கிறது புத்தகமும் புன்னகையும். அப்படி என்னங்க எனக்கு என்ன இந்த தலைப்புக்கு சம்மந்தம் இருக்குன்னா, என்னை வகுப்புக்குள்ளே வந்தோடனே என்னுடைய ஆசிரியர் பேசாதீங்க முத்து, பேசுனா வெளியே போ அப்படின்னு சொன்ன அதே பள்ளியிலையும், பேசுனா வெளியே போன்னு சொன்ன அதே கல்லூரிலையும் அதே பேராசிரியர் கூப்பிட்டு 1 மணி நேரம் பேசுங்கன்னு சொன்னார். பார்த்தீங்களா? அதுதான் இந்த புத்தகம் என்னை செய்ய வச்சு. வாசிப்பேன் லைப்ரரியில் போய் ஒரு நீண்ட பேப்பரை கொண்டு போய் எழுதி சேகரிப்பேன். அந்த பதிலை கெட்டு குட்டிச்சூராக போகாதுன்னு சொன்னேன். எல்லாம் படித்து என்ன செய்யப்படுற, இதெல்லாம் வீண் முயற்சி அப்படின்னு சொல்கிறவன் வெற்றி பெற்றவன் விடாமுயற்சின்னு சொன்னான். பார்த்தீங்களா? அன்றைக்கி அந்த பகுதியில் எந்த பத்திரிக்கையை வந்தாலும் அந்த பத்திரிக்கையில் வரவேற்புரை தலைமைன்னு சொல்லி பெயர் போடுற அளவுக்கு வந்துச்சு. பார்த்தீங்களா? அதுதான் புத்தகம் ஒரு எளிய மாணவனையும் பெருசாக கொண்டு வரும் என்பதற்கு இதுதான். அதான் அருமை தம்பியை அவங்க அம்மா அழகாக படிப்பு மீது ஆர்வம் கொண்டவங்க. காரைக்குடி கல்லல் நிறையா புத்தகங்களை அடுக்கி அவங்க வாசித்து இந்த ஒரு 3/4 மணி நேரம் பேசியிருக்காருன்னா அது 3/4 மணி நேரம் தயாரிப்பு கிடையாது. கிட்டத்தட்ட 15 வருஷம் உழைப்பு தான் அந்த 3/4 மணி நேரம். அப்படி கடல் அளவு தண்ணியை அப்படி கை கிளாஸில் சுருக்கி கொண்டு வர மாதிரி. ஆக அவங்க அம்மா அவர்கள் வெறும் வழிகாட்டுவராக இல்லாமல் அப்படி போ இப்படி போ அப்படின்னு இல்லாமல் வாழ்ந்து காட்டுவராக இருந்தனால தான் அவங்களும் படிப்பாங்க. ஒரே ஒரு கைதட்டல். அது எதுக்குன்னா இந்த பாயிண்ட்டுக்கு இல்லை, நான் முதல் ஒரு பாயிண்ட் சொல்லல, நீங்கள் பிறக்காமல் இருக்கிறதுக்கு படிக்க அதை யோசிச்சு இப்போ கைதட்டுறாங்க. ஓஹோ, இப்போ நான் சொன்ன பாயிண்ட்டுக்கு 11:45 வீட்டில் உட்காந்து கைதட்டுவாங்க. இந்த புன்னகை வேணும் சார். நாம் எப்பயுமே சந்தோஷமான இடத்துல இருக்க வேண்டும் என்று நினைப்பதை விட நாம் இருக்கிற இடத்தவே சந்தோஷமாக வச்சுக்கிற நினைக்கிறதாங்க இருக்கிறதுலே சிறந்த அறிவாளித்தனம். நிரம்ப எனக்கு சமீபத்தில் சீமானண்ணன் கூட சொல்லியிருந்தாங்க, தமிழ் அவ்வளோ குவியல் கிடக்குப்பா,
படிக்க படிக்க அவ்வளோ சொல்லலாம். கண்ணதாசன் மாதிரி தம்பி நிறையா சொல்லிட்டாரு, சொல்லாத ஆட்கள் சொல். நம்மளுக்கு சிறந்த ஒரு மனோதத்துவ நிபுணர் வேணும். இன்றைக்காவது பரவாயில்ல, நிறையா மீடியாக்களில் பார்க்குறோம், காணொலியில் பார்க்குறோம். அன்றைக்கெலாம் காட்டில் வேலை செய்கிறவங்க, டிராய்ட்டில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் துக்கத்தில் துயரத்தில் நீ வாழ்ந்து என்ன செய்ய போகிறன்னு நினைக்கிறவங்களுக்கு கண்ணதாசனுடைய 4 வரிகள் இன்றைக்கி கவுன்சிலிங் போகிறவங்க இல்லையா, அன்றைக்கி ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கு ஒரு கவுன்சிலர் இருந்தார் கண்ணதாசன். உலகம் 1000 சொல்லட்டுமே உனக்கு நீதான் நீதிபதி, மனிதன் எதையோ பேசட்டுமே ஓ மனசை பார்த்துக்க நல்லபடி. இப்படி வரிகளை சொல்லி ஆறுதல் படுத்திருக்கிறதாங்க. பார்த்தீங்களா இந்த புத்தக திருவிழா? உண்மையிலேயே எது வெறுமனே போவோம், ஒரு 10 பேர் இருப்பாங்க, ஏதோ ஒரு விஷயத்தை பேசுவோம், ஒரு துணுக்க பேசுவோம், ரசிப்போம், சிரிப்பும் இல்லாமல் உட்கார்ந்தது போக நின்று கொண்டு ரசிப்பது. நானும் நிறையா புத்தக திருவிழாவுக்கு போயிருக்கிறேன். அது திருவள்ளூரில் ரொம்ப சாத்தியம் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கெல்லாம் பெரிய பாராட்டுகள். இந்த மாதிரி செய்தியெல்லாம் ஊடகத்தில் கொண்டு வர ரொம்ப நல்ல பணிகள். ஏன்னா இன்றைக்கி நெகட்டிவான விஷயந்தான் வேகமாக பரவுது. பாசிட்டிவான விஷயமே தமிழறிஞர் மணி பேசுகிறார். யாராவது கேட்குறீங்களா? சுகிசிவம் ஐயா அவர்கள் காணொலி அழகழகான விஷயம். ஏன் என்னுடைய அன்பு தம்பி அவ்வளோ விஷயங்களை படைக்கிறார், பார்க்குறோமா? கிடையாது. அதுவும் தாய்க்குழுங்க உங்களை தான் சொல்லும். நீங்கள் வேகமாக சமைக்கிறதெல்லாம் எதுக்கு? வீட்டுக்காருக்கு சாப்பிட்றக்கா? வேகமாக சமைச்சு ஸ்டேட்டஸ் வைக்கணும். நீங்கள் சமைச்ச ஸ்டேட்டஸ் வச்சா லைக்காக வருது, ஆனால் வாயில் வச்சா வாந்தியாக வருது. எனக்கு இன்ன வரைக்கும் அந்த குழப்பத்திலேருந்து என்னால் வெளியே வரவே முடியலை. சார், புத்தகமும் புன்னகையும் சொல்லியிருக்கீங்களே, தனக்காக தான் குடும்பம் உண்டு, தனக்காக மட்டும் வாழ்பவர் இறந்து போயிட்டார்னா அவர் செத்தார்னு சொல்லுவாங்க. தனக்காக மட்டும் இல்லாமல் பிறருக்காகவும் குடும்பத்தையும் சமூகத்தையும் பார்க்குறவர் இறந்துட்டார்னா அவர் இறந்தார்னு சொல்லுவாங்க. தனக்காக தான் குடும்பத்துக்காக கூட இல்லாமல் பிறருக்காக மட்டுமே வாழக்கூடியவர் தான் காலமானார்னு வாங்க. 3 காலம்: கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம். நீங்கள் நினைக்கலாம், இத்தனை மணிக்கு இந்த பாடம் நான் எடுக்க வேண்டிய அவசியம் வேணுமா? வந்தேன்னா குருவி ஜோக்கு 3 சொல்லுங்கள், டாக்டர் ஜோக்கு ஒரு 4 சொல்லுங்கள், குந்து நாப்பில் வண்டி ஏறி மதுரை பக்கம் போங்க அப்படின்ட்டு இருக்கக்கூடாது. சில விஷயங்கள் நாங்கள், ஏன்னா எங்கிட்ட நீங்கள் நகைச்சுவை எதிர்பார்க்குறப்ப அதுக்கு இடையில் இந்த குழந்தையெல்லாம் மருந்து சாப்பிடாம ரொம்ப அடம் பிடிப்பான். அவனுக்கு என்ன செய்வாங்கன்னா அப்படி கருப்பட்டியை கலந்து கொடுப்பாங்க, வாழைப்பழத்துக்குள்ளே மாத்திரை வச்சு கொடுப்பாங்க. அது மாதிரி இந்த நகைச்சுவைகளில் ஏதாவது ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லணுன்றதான் எங்களுடைய பெரிய ஆசை. ஆக வெறுமனே வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும், என்ன சிரிக்கிறனால என்னங்க அது என்ன வெட்டி நேரத்தை வேஸ்ட் பண்ணுறாங்க அப்படி சொல்கிறால் தாங்க ஆபத்து. குட் ஃபீலிங் சொல்லக்கூடிய பாசிட்டிவான எண்ணங்களை உருவாக்கக்கூடிய 4 ஹார்மோன்கள் சுரப்பது சிரிப்பதன் மூலம் மட்டுமே. எண்டோர்பின் ஒரு அமிலம், செரோட்டின், இன்னும் 2 அமிலம் இருக்குது. ஏன்னா நம்ம பாட்டுக்கு எதாவது ஒன்று சொல்லி அதை யூடியூப்பில் இன்றைக்கி அதை இப்போ நான் 3/4 மணி நேரம் தம்பி 3/4 மணி நேரம் பேசினது யாரும் பாசிட்டிவாக போட மாட்டாங்க. அது ஏதாவது ஒரு சின்ன பிழை வந்திருக்கும். மேடையில் செய்த காரியத்தை பார்த்தீர்களா, பார்த்தீங்களா, இப்படி தான் இருக்குது. அதனால தான் எங்கே பார்த்தாலும் நேர்மறை, இந்த 2026 நேர்மறை எண்ணத்தோடு நம்ம தொடங்கணும் சார், பாசிட்டிவாக. எனக்கு ஆச்சரியம், இந்த கொரோனா டயத்தில் எல்லாரும் என்ன ஒரு 2 வருஷம் பொழப்பு கெடுத்துச்சு சார், கொரோனா வந்து அசவாப்பு இப்படியே பேசுகிறோமே, அதை யாராவது பாசிட்டிவாக எடுத்தோமா சார்? கொரோனாவில் கணவன் மனைவி பேசிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இப்படி தான் உருவாக்கணும். நெகட்டிவ்குள்ளேருந்து ஒரு பாசிட்டிவ் உருவாக்கணும் சார். குழந்தை என்ன படிக்கிறான்னு தெரிஞ்சுக்கிறீங்க. அவன் ஒரு டிராயிங் வரைஞ்சிட்டு நிற்பான் சார், 2-3 நாள் அப்பாட்ட காமிக்கணும் சொல்லி அழகான ஒரு டிராயிங் வரைஞ்சிட்டு நான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கினேன் டாடின்னு கேட்க வருவேன். ஒரு ஃபோனில் பேசிக்கிட்டு ஒரு கையில் வாங்கி நல்லா இருக்கு அப்படின்றார். அந்த குழந்தை உணர்வுக்கும் தம்பி சொன்ன மாதிரி உணர்வுக்கும் மரியாதை கொடுங்கள். குழந்தைகள் தினம் வருஷத்துக்கு ஒரு நாள் கொண்டாடாதீர்கள், குழந்தைகளை தினம் தினம் கொண்டாடுங்கள்.